ஸ்ரீமதே ராமானுஜாயன்மா. அடுத்து இதே மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேச ஆச்சாரியார் அப்படிங்கிறவர் ஸ்ரீரங்கவாசியே, ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடியவர். பெருமாளால் நமக்கு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வந்திருக்கார். இதுதான் அவரை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தணுமானா இதுதான் அறிமுகப்படுத்தணும். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. சும்மா எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. இவருடைய சரித்திரம் எப்பேற்பட்டதாக அமைஞ்சது அப்படிங்கிறத கேட்டேனாலே பெருமாளால் அனுப்பப்பட்டு நமக்கு கிடைச்சார். அதுவும் எந்த பெருமாள்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் வெங்கடகிருஷ்ணன் மட்டும் இல்லை, சாட்சாத் திருவேங்கடமுடியானும் ரெண்டு பேரும் இவரை உலகத்துக்கு இதை உபன்யாசம் பண்ணுறதுக்குன்னே உயிரை கொடுத்தா. இல்லைடா நமக்கு இப்போ கிடச்சிருக்காது. இந்த வெங்கடேஷ ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் ஸ்ரீ ராமச்சந்திராச்சாரியர் மற்றும் ஜெயந்தி பாய் அப்படிங்கிறவளுடைய தவப்புதல்வராக தோன்றினவர். அநேக வியாக்கியான கிரந்தங்களை எழுதின ஸ்ரீனிவாச தீர்த்தருடையதான பிதரஹள்ளி வம்சத்தில் பிறந்த வித்வான் ஸ்ரீ யதுபதி ஆச்சாரியர் அப்படிங்கிறவருடைய மகள் வழி பேரனிவர். இப்போ பெரியவாள்லாம் மாதாமகர்லாம் அப்படி கிரந்தங்கள் நிறைய பண்ணியிருக்கா மாத்வ சித்தாந்தப்படி. இவருடையதான தகப்பனார் ராமச்சந்திராச்சாரியார் அப்படிங்கிறவர். இவர் குழந்தையா, இந்த சுவாமி குழந்தையா இருக்கச்சவே ரொம்ப பெரிய வியாதி வந்து படுத்த படுக்கை ஆகி இனிமேல் உயிர் பிழைக்கிறது கஷ்டம், இந்த குழந்தை ஆச்சு போக வேண்டிதான், எல்லா டாக்டரும் கைவிட்டாச்சு அப்படின்னு இவர் இருக்கிறச்சே, இந்த சுவாமி இருக்கச்சே, அப்போ இந்த குழந்தை பொழைச்சி வந்ததுன்னா இந்த குழந்தைய நான் வைஷ்ணவ மார்க்கத்துக்கு விட்டுடுறேன். எப்படி வைஷ்ணவ மார்க்கத்துக்காக விட்டுடுறேன், மத்வ சாஸ்திர அதை அத்தியனம் பண்ணிட்டோம், ஸ்கூல் படிப்பெல்லாம் தேவையில்லை, எல்லாரும் படிக்கிறது வேண்டாம், நான் உனக்காக பெற்றேன்னு சந்தோஷப்படுறேன், பிரபோ நாராயணா உனக்கே அர்ப்பணம், அதுவும் திருவேங்கடமுடியானுக்கே அர்ப்பணம், வெங்கடகிருஷ்ணனாகிய பார்த்தசாரதி பெருமாளுக்கே அர்ப்பணம் அப்படின்னு அவள் அப்பாவும் அம்மாவுமா அப்படி நேர்ந்துண்டா அப்படிங்கிறார். அப்படி பக்திக்காகவும் பக்தி பிரச்சாரத்துக்காகவும் மத்வ சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவும் அது விஷயமான படிக்கிறதுக்காகவே என் பிள்ளைய அனுப்புகிறேன், எனக்கு உயிர் பிச்சை கொடு இந்த குழந்தைக்கு அப்படின்னு கேட்கச்சே, குலதெய்வம் எல்லாருக்குமே குலதெய்வம் வெங்கட்ரமண சுவாமின்னு தான் எல்லாருமே சொல்லுவாள். ஸ்மார்த்தாவில் கேட்டாலும் வைஷ்ணவாவில் கேட்டாலும் திருவேங்கடமுடையான் தான் சொல்லுவாள். மாத்வாளுக்கும் அதுதான். அதான் புரந்தரதாசர்லாம் வெங்கடாச்சல நிலையம் அப்படின்னு திருவேங்கடமுடையான ஏன் பாடுறானா, அவள் அப்பா வரதப்ப நாயக்கர், இவர் பேர் சீனப்ப நாயக்கர்னு பேர். இவாளுக்கெல்லாம் சீனப்ப நாயர்னா ஸ்ரீனிவாசன் அர்த்தம், வரதப்ப நாயகர்னா வரதராஜன் அர்த்தம். அப்படி இவாள்லாம் புரந்தரதாசர் அவள் அப்பா எல்லாருமே என்னடானா அவள்லாமும் எல்லாருக்குமே குலதெய்வம், மாத்வ சம்பிரதாயத்துலேயும் குலதெய்வம் ஸ்ரீனிவாசர் தான். அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதனால இவர் மறுபடியும் உயிர் பழைச்சி வந்தார். அதனாலேயே இவள் அப்பா என்ன பண்ணானா, ஏதோ உத்தியோகத்தில் பெரிய வங்கியில் உத்தியோகத்தில் இருந்தவர், இனிமேல் எனக்கும் உத்தியோகம் வேண்டாம், நானும் இனிமேல் சம்பிரதாயத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு இவர் தகப்பனாரும் எல்லாத்தையும் விட்டுட்டார். இவரும் அதை மாதிரியே பள்ளி படிப்பிலேயே பாதியில் நிறுத்திவிட்டு இந்த காவேரி கரையிலேயே திருக்காம்புலியூர் அப்படிங்கிற கிராமத்தில் எல்லா மத்வ சாஸ்திர கிரந்தங்களையும் உபதேசமாக பண்ணிண்டு கடைசியில் அப்பேற்பட்ட ராமச்சந்திராச்சாரியரோ அவள் தாத்தாவான யதுபதி ஆச்சாரியரோ உத்தராதி மடத்தினுடைய பீடாதிபதியான ஸ்ரீ சத்ய பிரமோத தீர்த்தர் அவளுடைய சீடர்களாக இருந்து இவாளும் தன்னுடைய அப்பா கிட்டேருந்தே சகல விஷயங்களும் கிரந்தங்களையும் அத்தியனம் பண்ணிட்டு உத்தராதி மடத்தில் அடுத்த பீடாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர்கிட்ட 19 வயசுலேயே சுதாமங்கலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இப்படியாக ஆச்சாரிய கிரந்தங்களையே அநேக கோடி சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்துண்டு இப்படி மத்வ சம்பிரதாயத்திலேயே வைஷ்ணவத்திலேயே ஈடுபட்டு இருக்கும்படியான பாக்யவான். ஏன்னா இப்போ ஏற்பட்டதான ஒரு குழந்தை பிறந்து அது உயிர் ஆபத்துன்னா எல்லாரும் துடிப்பா, அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை வேணும்னா நான் உனக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணுறேன், நான் இல்லாட்டா உண்டியல்ல இவ்வளோ காசு போடுறேன் அப்படின்லாம் எல்லாரும் சாதாரணமாக வேண்டிப்பா. ஆனால் என் பிள்ளைய நான் வைஷ்ணவத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா அவள் அப்பா அம்மாவுடையதான ஹிருதயம் எப்படி இருந்திருக்கணும். அப்படி பகவானால் நமக்கு உயிர் பிச்சை கொடுக்கப்பட்டு பரீட்சித்து அப்படி தானே சொல்கிறா. அந்த கிருஷ்ணனால் உயிர் பிச்சை கொடுக்கப்பட்டதுனால்தான் அவனுக்கு பரீட்சித்துனே ஒரு பேர், விஷ்ணுராதன்னு ஒரு பேர். அப்பேற்பட்ட விஷ்ணு போட்ட பிச்சை. அதை மாதிரி இந்த சுவாமி நமக்கு எதுக்காக பகவான் உயிர் கொடுத்தான்னா இப்படியாக இந்த சதஸில் வந்து நமக்கு பேசுகிறதுக்காக தான். அவர்கிட்டேருந்து 4 வார்த்தை மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் விஷ்ணு பரத்துவம் எப்படிங்கிறத நம்மலாம் கேட்கணுன்றதுக்காக திருவேங்கடமுடையான் உயிர் பிச்சை கொடுத்து நமக்காக அனுப்பிச்சவர். அவர் பகவானால் உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பப்பட்டதான அவர் எப்பேற்பட்ட பாக்யவான் அப்படின்னா, உலக படிப்பையே படிச்சுண்டு உலக விஷயத்திலே உழண்டு கேட்டால் எம்புள்ளேன்னு அந்த அப்பா அம்மா சொல்லிட்டு பெருமையாக கடைசி அந்த பிள்ளைய அப்பா அம்மாவை எட்டி உதைக்க, வீட்டை விட்டு ஓடு அப்படின்னு அப்பா அம்மாவை துரத்தி கொண்டு போய் ஹோமில் எங்கேயாவது சேர்க்க, இப்படியெல்லாம் இருக்கிறவாளா முக்கியம் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே.
அப்படிங்கிறது மாதிரி இப்படி சம்பிரதாயத்துக்காக வைஷ்ணவத்துக்காக அப்படின்னு அவள் அப்பா அம்மா விட்டதும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் இருக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். அப்பேற்பட்டவர் மூலமாக மத்வ சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரியர் சொல்லக்கூடிய அல்லது சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய விஷ்ணு பரத்வத்தை கேட்க போகிறோம். முன்னாடி சந்திரசேகர சர்மா அவர் சொன்னது சங்கரர் ஆதிசங்கரர் சொல்கிற விஷ்ணு பரத்வம் அவர் சொன்னார். அதுக்கு அடுத்து சுவாமி திருப்புல்லானி சுவாமி சுந்தரராஜ சுவாமி அவர் ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜ சித்தாந்தத்தில் வர விஷ்ணு பரத்வம், இப்போ மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வர விஷ்ணு பரத்வத்தை அவர் வாயால் கேட்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணாய பரிபூர்ண குணார்ணவாய விஸ்வோதய ஸ்திதிலயோன்னியதிப்பிரதாய ஞானப்பிரதாய விவிதாசுர சௌக்கிய துக்க சத்காரணாய விததாய நமோ நமஸ்தே. வியாசாய பவநாசாய ஸ்ரீஷாய குணராசயே ஹிருத்யாய சுத்தவித்யாய மத்வாய ச நமோ நமः. மித்யா சித்தாந்த துர்ध्वन्त வித்வம்சன விசக்ஷணः ஜெயதீர்த்தாக்கிய தரணிः பாசதாம் நோ ஹிருதம்புஜே. பிருத்வீமண்டல மத்தியஸ்தாः பூர்ணபோத மதானுகாः வைஷ்ணவாः விஷ்ணுஹृदयाः தாन् நமஸ்யே குருन् மம. சத்யாபிக்ஞகராப்ஜோத்தான் 50 வருஷபூஜகான் சத்யப்பிரமோததீர்த்தார்யான் நௌமி न्यायसुधारतान्. यैरहं शुकवत् सम्यक् शिक्षितोऽस्मि कृपालुभिः तान् वन्दे रामचन्द्रार्यान् पितॄन् विद्यागुरुंस्तथा. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. மத்வாச்சாரியாருடைய சித்தாந்த பிரமேயங்கள் தத்துவங்கள் அனைத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சங்கிரகம் பண்ணி வியாசராயர் அப்படின்னு வியாசதீர்த்தர்னு அவர் ஒரே ஸ்லோகத்தில் இதை சங்கிரகம் பண்ணி சொல்கிறார். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உபன்யாசத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். அது மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ரீமன் மத்வமதே ஹரி பரதரஹ சத்யம் ஜகத் தத்வதோ பின்னாக ஜீவகணாக ஹரேஹ அனுச்சராக நீச்சோச்ச பாவம் கதாக முக்தி நைஜ சுகானுபூதி அமலா பக்திச்ச தத் சாதனம் அக்ஷாதி திரிதயம் பிரமாணம் அகிலாம் நாயைக வேத்யோ ஹரிஹி. ஒரே ஸ்லோகத்தில் பிரமேய நவமாலிகான்னு இதை சொல்கிறா. ஸ்ரீமன் மத்வமதே மத்வாச்சாரியருடைய இந்த சித்தாந்தத்தில் முதல் பிரமேயம் முதல் தத்துவம் என்னன்னா ஹரிஹி பரதரஹா. ஹரிஹி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவன்தான் பரதரஹா சர்வோத்தமனாதவன். சர்வ அப்படின்னா எல்லா ஜீவ பிரபஞ்சம் ஆகட்டும் இல்லை ஜட பிரபஞ்சம் ஆகட்டும் எல்லா பிரபஞ்சத்தையும் விட மேலானவன் உத்தமனானவன். சாதாரணமாக நாம் உத்தமன் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? பெரியவர், மேலானவர், வேறு வேறு சப்தத்தில் நாம் சொல்லுவோம். பெரியவர் அப்படின்னா என்ன? வயசில் பெரியவரா, அறிவில் பெரியவரா, சுகத்தில் பெரியவரா, பணத்தில் பெரியவரா? பெரியவர்னால் எப்படி வேணால் நாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். வயசில் சின்னவாளாக இருப்பா, ஆனால் ஞானத்திலே பெரியவாளாக இருப்பா. அதனால் பெரியவா அப்படிங்கிறது உத்தமர் அப்படிங்கிறது எப்படி வேணால் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் சித்தாந்தத்தில் தாரதமியம்னு சொல்லணும். தேவதா தாரதமியம், ரிஷி தாரதமியம், மனுஷ தாரதமியம், எல்லா இடத்துலையும் தாரதமியம் உண்டு. தாரதமியம் அப்படின்னா தரதம, இவரை விட இவர் மேலானவர், இவரை விட இவர் உத்தமர், இவரை விட இவர் பெரியவர் சொல்லிட்டே போவோம். அப்படி பார்த்தா இந்திரதேவர்னு இருக்கார். இந்திரதேவரை விட சௌபர்ணி, வாருணி, பார்வதி இந்த 3 பேர் பெரியவா, மேலானவர். சௌபர்ணி கருடனுடைய பத்னி, வாருணி ஆதிசேஷனுடைய பத்னி, பார்வதி எல்லாருக்கும் தெரியும் சிவனுடைய பத்னி. இந்த 3 பேரும் பரஸ்பரம் சமானராக இருப்பவர்கள். இந்த 3 பேரும் இந்திரதேவரை விட உத்தமரானவர், மேலானவர்கள். இந்த 3 பேரை விட சிவன், சதாசிவன், கருடன், சேஷன் இந்த 3 தேவர்கள் இந்த தம்முடைய பத்னிகளை விட, பாரியாக்களை விட மேலானவர்கள், உத்தமரானவர்கள். இந்த 3 பேரும் சமானந்தான், தாரதமியத்தில் சமானந்தான். இந்த 3 பேரை விட சரஸ்வதி, பாரதி, பிரம்மாவுடைய பத்னியான சரஸ்வதி, வாயுதேவருடைய பத்னியான பாரதி, இந்த இருவரும் பரஸ்பரம் இவரும் சமானமாக இருப்பவர்கள். ஆனால் இந்த சிவன், கருடன், சேஷன் இந்த 3 பேரையும் விட உத்தமரானவர்கள், மேலானவர்கள்.
இந்த இருவரை விட வாயு பிரம்மா, வாயுதேவர் பிரம்மதேவர், சதுர்முக பிரம்மதேவர், இவரும் இந்த இருவரும் சமானராகவே இருப்பவர்கள். யாரும் மேலே யாரும் கீழே இல்லை, உத்தமர் அதவர்னு இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஆனால் சரஸ்வதி பாரதியை விட இந்த ரெண்டு பேரும் உத்தமரானவர்கள். இந்த இருவரை விட மகாலட்சுமி சிரேஷ்டமானவள். மகாலட்சுமியை விட ஸ்ரீமன் நாராயணன் சிரேஷ்டனானவன். மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. எண்டிங் பாயிண்ட் இவன் தான். இவனுக்கு சமானராதனவன் யாரும் இல்லை. இவனை விட மேலானவன் இருக்க வாய்ப்பே இல்லை. லக்ஷ்மீகாந்த சமம் ததோ விகலயன் நைவேஷுதுஸ்தே சமம் பஷ்யாமி உத்தமவஸ்து தூரதரதோ அபாஸ்தம் ரசோ யோஷ்டமஹா. அஷ்டம ரசம்னு சொல்லுவா. ஷட்ரசங்கள் எங்களுக்கு தெரியும், 6 ரசங்கள், 6 விதமான ருச்சிகள். 7வது ரசமே இல்லை, 8வது ரசம் இல்லவே இல்லை. அது மாதிரி நாராயணனுக்கு சமானராக ஈக்குவலாக இருப்பவரே யாரும் இல்லை. இவனை விட உத்தமனானவர் எங்கே இருக்க முடியும்? அப்படி இருந்தால் அது ஒரு அஷ்டமரசம்தான் அப்படின்னு ஆச்சாரியார் நரசிம்ம நக்கஸ்துதியில் சொல்கிறார். இந்த தாரதமியம்னு சொன்னோம் இல்லையா, சும்மா இது இந்திரனிலிருந்து ஆரம்பித்து நான் தாரதமியம் சொல்லிட்டே வந்தேன். இந்திரர் மட்டும் இல்லை, எல்லா தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், சிரபித்திருகள், ஆஜானஜ தேவதையர்கள், மனுஷோத்தமர்கள், சக்கரவர்த்திகள், இப்படி தாரதமியம் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. இங்கே நாம் உத்தமர்னு சொல்கிறப்போ, மேலானவர் மேலானவர்னு சொல்கிறப்போ எல்லா குணத்திலையும் மேலானவர். ஒரு குணம் 2 குணம் இல்லை. குணம்னா நல்ல விஷயத்தான் நாங்கள் குணம்னு சொல்கிறோம். இப்போ நியாயசாஸ்திரத்தில் பார்த்தோம்னா குணம்னா 24 குணம் அவள் சொல்லுவாள். அதில் ஒரு துக்கத்தையும் துன்பத்தையும் கூட குணமாக தான் அவள் பரிகணிக்கிறாள். ஆனால் எங்கள் சித்தாந்தத்தில் குணம்னு நாங்கள் கூப்பிடுறது சுப தர்மம், அதாவது நல்ல விஷயத்தை, நல்ல குவாலிட்டி, அதைத்தான் நாங்கள் குணம்னு கூப்பிடுறோம். அப்படி பார்த்தா உதாரணத்துக்கு சரஸ்வதி தேவி இருக்கா. சரஸ்வதி தேவியை விட பிரம்மா உத்தமர். எப்படி உத்தமர்? வயதினால் மட்டும் இல்லை, அறிவினால் மட்டும் இல்லை, பலத்தால் மட்டும் இல்லை, வைராக்கியத்தில் மட்டும் இல்லை, பக்தியில் மட்டும் இல்லை. எந்தெந்த குணங்கள் இருக்கிறதோ எல்லா குணத்திலையும் இவரை விட அவர் மேலானவர். அப்போ சரஸ்வதி தேவிக்கு என்ன ஒரு ஞானம் இருக்கோ, ஆனந்தம் இருக்கோ, பக்தி, வைராக்கியம், பலம், ஔதாரியம், சௌஷீல்யம், என்னென்ன குணங்கள் இருக்கோ எல்லா குணங்களை விட 100 மடங்கு அதிகமான குணம் பிரம்மாவுக்கு உண்டு. பிரம்மாவிற்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ அதை விட மகாலட்சுமிக்கு கோடி மடங்கு, அனந்த மடங்கு அதிகமான குணங்கள் அவளுக்கு இருக்குது. லக்ஷ்மியை விட நாராயணனுடைய குணங்களை பார்த்தோன்னா அதுவும் அப்படித்தான், அனந்த மடங்கு. அதாவது நாம் சாமான்யமாக நாம் சொல்கிறப்போ பெரியவர் அப்படின்னா அதிகமாக இருக்குது. இப்போ இவ லட்சாதிபதினு சொல்கிறோம், இவர் கோடீஸ்வரர்னு சொல்கிறோம். அथवा இவரோட சொத்து எவ்வளோ? 50 கோடி. இவரோட சொத்து எவ்வளோ? 100 கோடி. அப்படின்னா இவரை விட 2 மடங்கு அவருடைய சொத்து அதிகம்னு சொல்கிறோம். 2 மடங்கு. இதே மாதிரி 4 மடங்கு, 100 மடங்கு. அப்படி பார்த்தா லக்ஷ்மியை விட, மகாலட்சுமியை விட நாராயணன் எவ்வளவு மடங்கு மேலானவன்னு பார்த்தா எண்ணிக்கையே இல்லை. 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்குன்னா சொல்ல முடியாது. அனந்த குணம் அப்படின்னா அந்த எண்ணிக்கையே சொல்ல முடியாது. எவ்வளவு மடங்கு பெரியவர்னு சொல்லவே முடியாது. அந்த அளவு மகாலட்சுமியை விட மேலானவர் நாராயணர். அப்படி ஒரு குணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு குணம் ஆனந்தம்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கா, தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கா. சரஸ்வதியை விட பிரம்மாவுடைய ஆனந்தம் அதிகம். பிரம்மாவுடைய ஆனந்தத்தை விட லக்ஷ்மியுடைய ஆனந்தம் அதிகம். லக்ஷ்மியுடைய ஆனந்தத்தை விட நாராயணருடைய ஆனந்தம் இதே மாதிரி அனந்த மடங்கு அதிகமானது. ஆச்சாரியார் சொல்கிறார், திருணஜீவர்னு நாம் சொல்கிறோம். அதாவது இந்த புல் பூண்டா பிறந்திருக்கிற ஜீவாலாம் இருக்காது, அவாரிடத்துலேருந்து இந்த நாம் தாரதமியத்தை நாம் சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா திருணஜீவாள்னு இருக்கா, மனுஷாள்னு இருக்கா, ரிஷிகள், கந்தர்வர்கள், அப்படியே சொல்லிட்டே வந்தோம்னா மகாலட்சுமி வரைக்கும் வரலாம். அப்போ மகாலட்சுமியை ஆரம்பித்து இந்த திருணஜீவர் வரைக்கும் எல்லாருடைய ஆனந்தத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தேள் அப்படின்னா அந்த ஆனந்தத்தை பரமாத்மாவோட ஆனந்தத்துடைய ஒப்பிட்டால் அந்த ஒப்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாருடைய ஆனந்தமும் சேர்த்து ஒரு பிந்து, ஒரே ஒரு சும்மா அப்படியே ஒரு தண்ணி குடிக்கிறப்போ கொஞ்சம் கீழே சிந்தும் இல்லையா, அந்த ஒரே ஒரு பிந்து தான் விப்ளுட் ஆனந்த பாகினஹா. ஒரு பிந்து ஆனந்தம் தான் எல்லாருடைய ஆனந்தத்தையும் சேர்த்து. பகவானுடைய ஆனந்தம் எவ்வளோ அப்படின்னா சமுத்திரத்தை விட பெரியது. சும்மா புரிஞ்சறதுக்காக இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்கிறோம். அது கூட சரியான திருஷ்டாந்தம் இல்லை. சமுத்திரம்னு பார்த்தா கூட சமுத்திரத்துக்கும் எல்லை உண்டு, எல்லை இல்லாதது இல்லை சமுத்திரங்கிறது. ஆனால் பரமாத்மாவுடைய ஆனந்தங்கிறது எல்லையில் அடங்காதது, அனந்தமானது. இதே மாதிரி ஞானம்னு ஒரு குணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் அப்படி தான்.
பரமாத்மாவுடைய ஞானம், நாராயணனுடைய ஞானம் எவ்வளவு? ஆச்சாரியார் சொல்கிறார், மத்யானா வியாகிருதாகாஷே பிராப்னோத்தி பரமாணு தான். வேதங்கள் இருக்குது இல்லையா? வேதங்கள் எவ்வளோ இருக்குது? 4 வேதம், இல்லை சாக்காகள், உபசாக்காகள் எல்லாம் இப்போ கலியுகத்தில் நமக்காக குறைச்சி கொடுத்துருக்கா. ஆனால் வேதங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அனந்தமாக இருக்கிறது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இவ்வளவுன்னு சொல்லி வேதத்தை நாம் சின்னதாக சொல்ல முடியாது. அனந்த வேதங்கள் இருக்குன்னு வேதமே சொல்கிறது. அனந்தாவை வேதாக, வேதங்களுக்கு முடிவில்லை, வேதங்களுக்கு எண்ணிக்கை இல்லைன்னு வேதமே சொல்கிறது. அப்படிப்பட்ட அனந்தமான வேதமும் கூட நாராயணனுடைய ஞானம் அப்படிங்கிற ஒரு ஆகாசத்தில் வேதமும் கூட பரமாணுவாக போயிருக்கு. பரமாணு அப்படின்னா ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் சாஸ்திரத்தில் பரமாணுன்னு சொல்லுவோம். பரமாத்மாவுடைய ஞானம் எவ்வளோ இருக்குன்னா ஆகாயத்தை போல இருக்கிறது. வேதங்கள் பரமாத்மாவுடைய ஞானத்தில் வேதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பரமாணுவாக ஆட்டமாக இருக்குது. அதாவது அனந்த வேதத்தை விட அனந்த ஞானம் உள்ளவன் பரமாத்மா. என்ன இந்த அனந்தம்னா இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். அந்த இன்ஃபினிட்டிலையும் ஒரு தாரதமியம் இருக்குது. எல்லாமே இன்ஃபினிட்டி தான். ஆனால் இன்ஃபினிட்டியை விட இன்ஃபினிட்டி ஜாஸ்தின்னு நாம் சொல்லலாம். இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தான். அதுலேயும் ஒரு தாரதமியம் இருக்குது. அதனால் நாராயணனுடைய ஞானமாகட்டும், ஆனந்தமாகட்டும், பலமாகட்டும், சௌஷீல்யமோ சௌந்தர்யமோ எந்த குணத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருடைய குணங்களை விட எண்ணிலடங்கா மடங்காக அது அதிகமாக இருக்கிறது. அவனுக்கு சமானமான ஒரு ஆனந்தமோ ஞானமோ எங்கும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. இந்த ஒரு தாரதமியத்தின் கடைசியாக நாம் நாராயணனே நாம் அறிய வேண்டும். தாரதமிய அந்தகதத்வேன அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக தான் இந்த தாரதமியம்னா சொல்கிறது. இல்லைன்னா இந்த தாரதமியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒன்றும் உபயோகம் இல்லை. சும்மா இவரை விட இவரை மேலானவர், இவரை விட மேலானவர், எனக்கு என்ன ஆச்சு, இவரை மேலானவர் கீழானவர் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த தாரதமியத்தை அறிஞ்சி கடைசியில் யார் இருக்கா, சா காஷ்டா சா பராகதிஹி, அவன் கடைசியானவன், அவனே மேலே வேறு யாரும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தாரதமியத்தை நாம் எல்லாம் அறியணும். ஸ்ரீமன் மத்வமதே ஹரிஹி பரதரஹா, இப்படிப்பட்ட சர்வோத்தமத்துவத்தை நம்ம மத்வாச்சாரியார், ஆனந்த தீர்த்தர், பூர்ணப்பிரஜாச்சாரியார் எல்லா கிரந்தத்திலையும் கண்டாகோஷமாக ஆச்சாரியார் சொல்கிறார். மத்வாச்சாரியார் எழுதின கிரந்தங்கள் 37 கிரந்தங்கள் இருக்குது. 37 கிரந்தங்கள், 10 கிரந்தங்கள் பிரகரண கிரந்தம்னு சொல்கிறோம், 10 கிரந்தங்கள் உபனிஷத் பாஷ்யங்கள்னு சொல்கிறோம். தசோபனிஷத்துகளுக்கு பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திரத்திற்கு மட்டும் 4 கிரந்தம் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரம்மசூத்திர அணுவியாக்கியானம், பிரம்மசூத்திர அணுபாஷ்யம், பிரம்மசூத்திர நியாய விவரணம்னு 4 கிரந்தம் வியாக்கியான கிரந்தங்கள் எழுதியிருக்கார். பகவத்கீதாவிற்கு கீதா பாஷ்யம்னு எழுதியிருக்கார், கீதா தாத்பரியம்னு எழுதியிருக்கார். தந்திரசார சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்குது. ஜெயந்தி கல்பம், சதாச்சார ஸ்மிருதி, கிருஷ்ணாமிரதம் அஹரணவம், ரிக்பாஷ்யம், இப்படின்னு 37 கிரந்தங்கள் மத்வாச்சாரியார் எழுதியிருக்கார். இந்த 37 கிரந்தத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நாராயணன் சர்வோத்தமனானவன், அவன் அனந்த குண பரிபூர்ணனானவன், அவன் நிர்தோஷனானவன். பிரம்மசூத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பிரம்மசூத்திரம் வேதவியாசர் எழுதியது. பிரம்மமீமாம்சா சாஸ்திரம்னு சொல்கிறோம். அந்த பிரம்மசூத்திரங்களில் 4 அத்தியாயம் இருக்குது. முதலாவது அத்தியாயத்தை சமன்வயாத்தியாயம்னு கூப்பிடுறோம். 2வது அத்தியாயத்தை அவிரோதாத்தியாயம்னு சொல்கிறோம். 3வது சாதனாத்தியாயா அப்படின்னு, 4வது பலாத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குது. முதல் அத்தியாயத்தில் சொல்கிறது சமன்வயம். சமன்வயம் அப்படின்னா எல்லா வேதங்களும் நாராயணனையே சொல்கிறது. வேதங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்வரம், ஒவ்வொரு அக்ஷரம், ஒவ்வொரு பதம், ஒவ்வொரு வாக்கியம், ஸ்வர வர்ண பத வாக்கியம். வேதங்களில் ஸ்வரம் உண்டு, நீங்கள் கேட்டிருப்பேள். அக்னிமீளே புரோஹீதம் யக்ஞஸ்ய, அதை ஒவ்வொரு இடத்துல மேலே எழுப்பா, ஒரு இடத்துல கீழே எழுப்பா, ஒரு இடத்துல சமானமாக சொல்ல, உதாத்தா அனுதாத்தா ஸ்வரித்தான்னு வேதங்களில் ஸ்வரங்கள் இருக்குது. அந்த ஸ்வரங்களுக்கும் அர்த்தம் இருக்குது. சிலர் சொல்கிறா வேதங்களுக்கு அர்த்தமே இல்லை, கல்யாணத்துக்கு போகிறோம் மந்திரம்லாம் சொல்கிறா, மந்திரத்துக்கு அர்த்தமே இல்லாமல் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறா. என்ன தெரியும் உங்களுக்கு? மந்திரம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் அர்த்தம் இருக்குது. தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைங்கிறதுக்கும் தெரியலைங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தெரியலைன்னா விட்டுருங்கோ, இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்? அதனால் வேதங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்வரமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வாக்கியமும் யாவந்தி வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி. வேதங்களில் என்னென்ன அக்ஷரங்கள் இருக்கோ ஒவ்வொரு அக்ஷரமும் கூட ஹரிநாமமானது, நாராயணனுடைய பேரானது, நாராயணனுடைய குணங்களை சொல்லக்கூடியது. வேதங்களில் இருக்கிற ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பதங்களை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா யோகம்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பதம் பத்மநாபம், பத்மநாபான்னு பகவானை கூப்பிடுறோம். பத்மம்னா கமலம், கமலத்தை நாபியில் உள்ளவன். பத்மத்தை நாபியில்
பிறக்க வைத்தவன் பத்மநாபா. புருஷோத்தமான்னு சொல்கிறோம். புருஷா க்ஷராட்சர புருஷர்களை விட உத்தமனானவன். இப்படி ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாமல் ஒரு சொல்லும் இல்லை. வேதங்களில் ஒரு சொல்லும் அப்படி இல்லை. சும்மா ஏதோ பேர் வச்சுருக்கா. இப்போ நமக்கெல்லாம் பேர் வைக்கிறா. வெங்கடேஷான்னு பேர் வச்சுருக்கா. எங்கள் அப்பா அம்மா பேர் வச்சுருக்கா. அந்த சொல்லுக்கு அர்த்தம் எங்ககிட்ட இல்லை. வெங்கடேஷா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? வெங்கடன்னா வெங்கட பர்வதம், திருமலை. அந்த வெங்கட பர்வதத்திற்கு யார் ஈசனோ அவனே வெங்கடேஷன். இந்த பேரை நமக்கு வச்சது எதுக்காக அப்படின்னா, இந்த பேரை கூப்பிடுறதெல்லாம் அவனோட ஸ்மரணம் வரணும்னு இந்த பேரை வைக்கிறது. ஒவ்வொரு வாட்டி பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய பேரை நாம் கூப்பிடும் பொழுது அந்த பேருக்கு முக்கிய வாச்சியனான முக்கிய அர்த்தனான பரமாத்மாவுடைய ஸ்மரணம் வர வேண்டும், குருகளுடைய ஸ்மரணம் வர வேண்டும் அப்படின்னு தான் அந்த பேரை எங்களுக்கு வைக்கிறது. அந்த பேருக்கு எங்ககிட்ட அர்த்தம் இல்லை. சும்மா விவகாரத்திற்காக அந்த பேரை பேர் சூட்டு விழா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நாராயணனுக்கு வாச்சகமான ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு அக்ஷரமும் கூட அர்த்தத்தை உள்ளது. ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு குணத்தை பரமாத்மாவிடம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தா வேதங்களில் எவ்வளோ பதங்கள் இருக்குது, எவ்வளவு அக்ஷரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு சொல்லும் பரமாத்மாவுடைய குணங்களை சொல்லிட்டே இருந்தால் அப்போ பரமாத்மா என்னென்ன சித்த ஆகிறான்? அனந்த குண பரிபூர்ணன். அவனுடைய குணங்களை எண்ணிக்கையே முடியாது. வேதங்களில் இருக்கிற அக்ஷரங்களையும் சொற்களையும் எண்ண முடியாது. அந்த சொற்கள் சொல்லுகிற பரமாத்மாவுடைய குணங்களையும் கிரியைகளையும் எண்ண முடியாது. அதனால் இந்த சமன்வயாத்தியாயம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற முதல் அத்தியாயத்தில் எல்லா வேதங்களும் ஒவ்வொரு சொல்லும் பரமாத்மாவையே சொல்லுகிறது அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் நிர்ணயம் செய்கிறார். சும்மா கதை சொல்கிற மாதிரி சொல்கிறது இல்லை, நியாயங்கட சொல்கிறார். ஒவ்வொரு வேத வாக்கியத்தை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறார். அந்த வேத வாக்கியத்தில் ஒரு சந்தேகம், ஒரு பூர்வபட்சம், ஒரு சித்தாந்தம். சாந்தோக்கியோபனிஷத்தில் வருது, அஸ்ய லோகஸ்ய காகதிரிதி ஆகாஷ இதி ஹோவாச்சா. ஆகாஷான்னு ஒரு சப்தம் இருக்குது. இந்த ஆகாஷங்கிற சப்தம் யாரை சொல்கிறது? ஒரு சந்தேகம் வரும். ஆகாஷா அப்படின்னா என்ன? நாம் பார்க்குறது இந்த ஆகாயம். அதுதான் நமக்கு தெரியும். பஞ்சபூதங்களில் முதல் பூதம் ஆகாயம். அந்த ஆகாயத்தை தான் இந்த ஆகாஷ சப்தம் சொல்கிறதுன்னு நமக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா அடுத்த வாக்கியமும் அப்படி தான் இருக்குது. சர்வாணி ஹவாயுமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே ஆகாஷம் பிரத்யஸ்தம் யந்தி ஆகாஷ ஏவ ஏபியோ ஜாயான் ஆகாஷப்பராயணம். அடுத்த 4 பூதங்களும், அதாவது வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி என்கிற இந்த 4 பூதங்களும் ஆகாயத்திலிருந்து பிறந்திருக்கின்றன. எல்லா பூதங்களும் ஆகாயத்திலேயே லயமாகின்றன. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ஓஹோ, ஆகாஷா அப்படின்னா ஆகாயம்னு தோணும். ஆனால் வேதவியாசர் சொல்கிறார், இல்லை, அந்த இடத்துல ஆகாஷா அப்படிங்கிற சப்தத்திற்கு ஆகாயம்னு அர்த்தம் இல்லை. ஆகாஷான்னா விஷ்ணுன்னு அர்த்தம், நாராயணன்னு அர்த்தம். ஏன்? அடுத்த வாக்கியத்தை பாருங்க. இந்த வாக்கியத்திலே எப்பவும் நிற்கக்கூடாது. எந்த ஒரு வேத வாக்கியத்தையும் முன்னே பின்னே பார்க்கணும். உபக்கிரமம் உபசம்ஹாரம்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு புரியலைன்னு சொல்லக்கூடாது. முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, பின்னாடி என்ன சொல்லியிருக்கா, எல்லாத்தையும் பாருங்க. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. சயேஷ பரோவரியான் உத்கீதா அனந்தா. பரோவரியான், இவன் சர்வோத்தமனானதவன். உத்கீதா அனந்தா. அனந்தாங்கிறது யாரோட பேர்? அச்சுதா, அனந்தா, கோவிந்தா. இங்கே ஸ்ரீரங்கத்திலே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் ரங்க விமானத்தை நீங்கள் பார்க்குறப்போ பரவாசுதேவனை நாம் முன்னாடி பார்க்குறோம். பரவாசுதேவனுடைய 3 திக்குகளையும் 3 திசைகளையும் ஒரு திக்கில் அச்சுதன் இருப்பான், இன்னொரு திக்கில் அனந்தன், இன்னொரு திக்கில் கோவிந்தன். அச்சுதா, அனந்த, கோவிந்தா அப்படிங்கிறது நாராயணனுடைய நாமங்கள், நாமத்ரயம்னு சொல்கிறோம். இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு சொல் அங்கே பின்னாடியே இருக்குது. பரோவரியான்னு சர்வோத்தமன்னு சொல்லியிருக்கா. நீங்கள் சும்மா இந்த ஆகாஷா அப்படின்னா இந்த ஆகாயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆகாயம்னா என்ன? வெறும் வெற்றிடம். அதுக்கு என்ன குணம் இருக்குது? அது சர்வோத்தமன்னு சொல்ல முடியுமா? அதனால் இந்த ஆகாஷா அப்படிங்கிற சப்தம், ஆகாஷா அப்படிங்கிற இந்த சொல் நாராயணனை குறிக்கிறதே தவிர ஆகாயத்தை குறிப்பிடவில்லை. இதுதான் பிரம்மசூத்திரத்துடைய ஸ்டைல். இந்த மாதிரி முதல் அத்தியாயம் பூர்த்தி, சமன்வயாத்தியாயம் பூர்ணமாக ஒவ்வொரு அதிகரணத்திலையும், அதிகரணம் அப்படின்னா கேஸ், இப்போ கோர்ட்டில் கேஸ் வருது இல்லையா, ஒவ்வொரு கேஸாக எடுத்துட்டு வேதவியாசர் நிர்ணயம் செய்கிறார். இந்த எல்லா சொற்களும் நாராயணனையே சொல்கின்றன, வேறு யாரையும் சொல்லவில்லை. இது சமன்வயாத்தியாயம். இந்த சமன்வயாத்தியாயத்துடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, நாராயணன் குணபூர்ணனாதவன், அனந்த குணங்களால் அவன் பூரணனானவன். இரண்டாவது அவிரோதாத்தியாயம். சமன்வயம் பண்ணியாச்சு, எல்லா வேதங்களும் விஷ்ணு பரம்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த வேதங்களில் நாம் சமன்வயம் பண்ணால் அதுக்கு 4 விதமான விரோதங்கள் வருகின்றன. யுக்தி விரோதம், சமய விரோதம், ஸ்ருதி விரோதம், நியாயோபேத ஸ்ருதி விரோதம் அப்படின்னு. யுக்தின்னா சாதாரணமாக லாஜிக்னு அர்த்தம். எவ்வளோ லாஜிக்கில் நாம் வந்து யோசனை பண்ணுறோம். சும்மா வாக்கியங்களை வச்சு நாம் விசாரம் பண்ணுறதை விட
யுக்திங்கிறது லாஜிக்கிறது ரொம்ப முக்கியம். லாஜிக்கை வச்சு யுக்திகளை வச்சு நாம் பார்க்குறப்போ எவ்வளவோ வேத வாக்கியங்கள் நமக்கு தப்பாக தோன்றது. ஒரு வேத வாக்கியம் இருக்குது, தா ஆபைக்ஷந்த மிருத பிரவி ஆபோ ப்ருவன். இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிருத்துனா மண்ணுன்னு அர்த்தம். மண் வந்து பேசித்து, மண் பேசுகிறது, தண்ணீர் ஆலோசனை செய்தது, ஓஷதிகள் எல்லா சஸ்யங்களும் ஒன்றுக்கொன்று பேசின, சண்டை போட்டுச்சு அப்படின்னா சொல்கிறா. இந்த மாதிரி வேத வாக்கியங்களை நாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு வாக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது, லாஜிக்கலாக அது தப்பாக இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி யுக்தி விரோதங்களை பரிகாரம் செய்து அந்த வேத வாக்கியமும் பிரமாணம் தான். அந்த வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் வேறு மாரி இருக்குது, நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலை. உங்கள் லாஜிக் சரியானது தான், உங்கள் லாஜிக்கு நாங்கள் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான யுக்தி விரோதங்களையும் பரிகாரம் செய்கிறார் வேதவியாசர். அதே மாதிரி சமய விரோதம் நிறைய சமயங்கள் இருக்குது. சாங்கியா, யோகா, பாசுபதா, சாக்தா, நியாயா, வைசேஷிகா, பௌத்தா, ஜெயினா, எவ்வளவோ சமயங்கள் இருக்குது. அந்த சமயங்களுடைய விரோதத்தை அந்த சமயமெல்லாம் தப்பானது, தவறானது, அப்பிரமாணமானதுன்னு நிரூபணம் செய்கிறார். சரி, அந்த சமயங்களை நீங்கள் வந்து நிராகரணம் பண்ணுறீர்கள், ஆனால் வேதங்கள்லேயே எவ்வளவோ விரோதம் இருக்கே. வேத வாக்கியங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேத வாக்கியத்தில் ஒரு மாதிரி சொல்கிறா, இன்னொரு வேத வாக்கியத்தை இன்னொரு மாதிரி சொல்கிறா. இப்படி முரண்பாடான கருத்துக்கள் வேதங்கள்லேயே இருக்கிறப்போ வேதம் எப்படி பிரமாணமாகி? இப்போ ஆகாயம்னு சொல்லணும் இல்லையா? ஆகாயங்கிறது ஒரு பஞ்சபூதத்தில் முதலாவது பூதம். அந்த ஆகாயத்துக்கு உற்பத்தி இருக்கா இல்லையா? ஆகாயம் பிறக்கிறதா இல்லையா? ஒரு வேத வாக்கியம் சொல்லுது, ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாயம் பிறக்கிறது, பரமாத்மாவிலிருந்து ஆகாயம் பிறந்துள்ளது. இன்னொரு வேத வாக்கியம் சொல்கிறது, அனாதிர்வா அயம் ஆகாஷா, ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை, ஆகாசம் பிறப்பதில்லை. இப்படி வேத வாக்கியத்திலே இப்படி ஒரு முரண்பாடு இருந்ததுன்னா நீங்கள் எந்த வேத வாக்கியத்தை நீங்கள் வந்து எடுத்துப்பேள்? ரெண்டுமே சொன்னது வேதம் தானே. இதை எடுத்துட்டால் அது தப்பாகும், அதை எடுத்துட்டால் இது தப்பாகும். அந்த மாதிரி நேரத்தில் தான் வேதவியாசர் நிர்ணயம் செய்கிறார், இதுவும் சரி அதுவும் சரி, எந்த வேத வாக்கியமும் தப்பானது இல்லை, அப்பிரமாணம் இல்லை. இது எப்படி அப்படின்னா ரெண்டு பசுக்கள் சண்டை போடுகின்றன. ஒரு பசுமாடும் இன்னொரு பசுமாடும் சண்டை போடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண வேலை? இப்போது ஒரு பசுமாட்டை போட்டு வெட்டிடுறதா? கோஹத்யா பண்ணலாமா? ரெண்டுமே பசுமாடு தான், ரெண்டும் சண்டை போடுறப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பசுமாட்டையும் பிரித்து வைக்கணும். இதுக்கு ஏதோ ஒரு புல்லோ வைக்கோ போலோ ஏதோ கொடுத்துட்டு இதை தூரம் கூட்டிகிட்டு போகணும், அதையும் தூரம் கூட்டிகிட்டு போகணும். இரண்டு பசுமாடுகளையும் நாம் பிராண ரட்சணை செய்ய வேண்டுமே தவிர ஒரு பசுமாட்டை கொன்று விடுவது சரியல்ல. அதே மாதிரி வேத வாக்கியங்களில் பரஸ்பரம் விரோதம் வரும்பொழுது, முரண்பாடுகள் வரும்பொழுது இரண்டு வேத வாக்கியத்தையும் சரியான அர்த்தத்தை சொல்லி அந்த விரோதத்தை பரிகாரம் செய்யணும். இந்த மாதிரி அவிரோதாத்தியாயத்தில் எல்லா விரோதங்களையும் பரிகாரம் செய்கிறார். இந்த அவிரோதாத்தியாயத்துடைய ரிசல்ட் என்னன்னா, பகவான் நிர்தோஷரானவர், குணபூர்ணர்னு முதலாவது அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன சித்தமாச்சு? எந்த விரோதமும் இல்லை, எந்த தப்பும் இல்லை, நாராயணனிடத்தில் எந்த தவறும் இல்லை, தப்பும் இல்லை, எந்த தோஷமும் இல்லை, நிர்தோஷனானவன், குணபூர்ணனானவன், நிர்தோஷனானவன். சரி, இப்படிப்பட்ட பரமாத்மாவை அடையணும்னா நாம் என்ன செய்யணும்? அதுக்காக சாதனங்களில் மூணாவது அத்தியாயத்தில் சொல்கிறார். இந்த சாதனங்களை நாம் அனுஷ்டானம் செய்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறது? அந்த பலாத்தியாயம் நாலாவது அத்தியாயத்தில் மோட்சத்தை பற்றி வேதவியாசர் சொல்கிறார். இவ்வளோனா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 அத்தியாயத்தின் மூலமாக நாராயணருடைய ஸ்வரூபத்தை, பரபிரம்மருடைய ஸ்வரூபத்தை நிர்ணயம் செய்கிறார் வேதவியாசர். அந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் செய்த ஆச்சாரியார், மத்வாச்சாரியார் எல்லா விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கிறார். ஸ்ரீமன் மத்வமதே ஹரிப்பரதரஹா, இது முக்கியமான பிரமேயன், முக்கியமான தத்துவம் மத்வசாஸ்திரத்தில். இரண்டாவதாக சொல்கிறார் சத்தியம் ஜகத்து, இந்த ஜகத் எல்லாமே சத்தியமானது, எதுவும் பொய் இல்லை. சத்தியம் அப்படின்னா எல்லா காலத்திலும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு க்ஷணம் இருந்தால் கூட அது சத்தியம்தான். இப்போ நாம் சாமான்யமாக ஒரு தண்ணியில் ஒரு நீர் குமிழி வருது, பபிள்ஸ் வருது, அந்த பபிள்ஸும் சத்தியம்தான். ஆனால் ஒரு க்ஷணம்தான் இருக்கும், அடுத்த க்ஷணம் அது உடஞ்சி போயிடும். ஒரே க்ஷணத்திலே இருந்தாலும் கூட அது சத்தியமானது. ஏன் பொய் எப்படி மித்யான்னு சொல்லுவோம் சாஸ்திரத்தில். பொய்யானது அப்படின்னா எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது, ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது. அதீத காலத்திலையும் வர்த்தமான காலத்திலையும் ஃப்யூச்சர்லேயும் எந்த காலத்திலையும் முக்காலத்திலும் இல்லாதது அது பொய்யானது. ஒரு காலத்தில் இருந்தால் கூட அது சத்தியம்தான். அப்படி பார்த்தா இந்த ஜகத்திற்கே, இந்த 14 லோகங்கள், இந்த பிரம்மாண்டம், எல்லா ஜகத்தும் எல்லா உலகமும் கூட சத்தியமானது, எதுவும் பொய்யானது இல்லை. இந்த ஜகத்தை நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் சிருஷ்டி செய்திருக்கிறார், பாலனம் செய்கிறார், நியமனம் செய்கிறார், சம்ஹாரம் செய்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை பொய்னு சொன்னால் பகவானுக்கு கோபம் வரும் இல்லையா? யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டியிருக்கார், பெரிய வீடு கட்டியிருக்கார், மாளிகை மாரி அரண்மனை மாரி ஒரு வீடை கட்டியிருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைனர்ஸ் எல்லாம் வச்சு, இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு
நிறைய செலவு பண்ணி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய வீட்டை கட்டியிருக்கார். கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறாரு, நீங்களும் போரேள். எல்லா வீட்டையும் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த வீடே பொய்யானது, நீங்கள் வீட்டை கட்டினதே வெறும் பொய் இது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மனசுக்கு வேதனை ஆகும் இல்லையா, கோபம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட நாராயணன் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்திருக்கிறான், பாலனம் செய்கிறான். ஒவ்வொரு ஆபத்து வரும்பொழுதும் அந்த ஆபத்திலிருந்து பரிகாரம் செய்து உத்தாரம் செய்கிறான். அப்படிப்பட்ட இந்த உலகம் எப்படி பொய்யானதாக இருக்க முடியும்? இந்த உலகம் சத்தியமானது, சத்தியம் ஜகத். தத்வத்தோ பின்னாக ஜீவகணாக, ஜீவகணங்கள் எல்லா ஜீவர்களும் பின்னரானவர்கள். அதாவது ஜீவர்களுடைய நடுவில் பேதம் இருக்கிறது. நீன் வேறு, நான் வேறு. வேற்றுமை தான் நாங்கள் சாஸ்திரத்தில் பேதம்னு சொல்கிறோம். பேதம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா அந்த பேதத்தை நாங்கள் சொல்லலை. சாதாரணமாக 2 பொருள் இருக்குது. ஒரு பானை இருக்குது, பக்கத்தில் ஒரு துணி ஒன்று இருக்குது, வஸ்திரம் ஒன்று இருக்குது. இந்த வஸ்திரம் வேறு, இந்த பானை வேறு, ரெண்டும் வேறு. அது பிறந்ததே வேறு, இது பிறந்ததே வேறு மாதிரி. அதனுடைய காரணம் வேறு, இதனுடைய காரணம் வேறு. இப்படி ஜட பதார்த்தங்களில், சாதாரணமான பொருட்களில் எப்படி வேறுபாடு இருக்கிறதோ அப்படியே ஜீவர்களிலும் வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் தான், நான் தான். நான் வேறு, நீ வேறு, நீங்கள் வேறு. நாம் இருவரும் எக்காலத்திலையும் ஒருவராக ஆக முடியாது, ஐக்கியத்தை அடைய முடியாது. பேதம் எல்லா காலத்திலையும் பேதம் உண்டு, ஜீவர்களில் பேதம் உண்டு. அந்த பேதமும் சத்தியமானது. தத்வத்தோ பின்னாக ஜீவகணாக ஹரேஹே அனுச்சராக நீச்சோச்சபாவம் கதாக. எல்லா ஜீவர்களும் ஹரேஹே அனுச்சராக, நாராயணனுடைய தாசர்களாகவே இருக்கிறார்கள். இங்கே சித்தாந்தத்துடைய, மத்வ சித்தாந்தத்துடைய முக்கியமான ரகசியமே என்னன்னா, தாசோகம் தவ தாசோகம், அகம் தவ தாசா. எப்பொழுதானாலும் நான் உன்னுடைய தாசன்தான். எக்காலத்திலையும் நான் உனக்கு சமமாகவோ உன்னை விட மேலானவோ நான் ஆகிறது இல்லை. அது சம்சாரத்திலையும் சரி, மோட்சத்திலையும் சரி. மோட்சத்திலும் கூட நீந்தான் சுவாமியானவன், நீதான் எஜமானனாதவன், நான் உன்னுடைய சேவகன்தான். என்றானாலும் நான் உன் சேவகனே. தாசோகம் தவ தாசோகம் ஹரேஹே அனுச்சராக நீச்சோச்சபாவம் கதாக. இப்போ நான் சொன்னேன், தாரதமியம்னு சொன்னேன். எல்லா ஜீவர்களிடத்தையும் தாரதமியம் இருக்கிறது. இவர் கீழானவர், இவரை விட இவர் மேலானவர், இவருடைய இவர் மேலானவர். இப்படிப்பட்ட ஒரு தாரதமியம் ஜீவர்கள் நடுவே இருக்கிறது. இந்த ஜீவர்களுக்கு மோட்சம் உண்டு. இப்போ தான் முன்னாடி உபன்யாசம் பண்ண ஆச்சாரியார் சொன்னார், முக்தி யோக்கிய ஜீவர்கள், தமோயோக்கிய ஜீவர்கள், நித்திய சம்சார ஜீவர்கள்னு 3 விதமான ஜீவராசிகளை நாங்கள் விவாகம் செய்கிறோம். அதில் முக்தி யோக்கிய ஜீவர்கள், மோட்சத்தை அடைய யோக்கியத்தை உடைய குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஜீவர்கள் முக்தி யோக்கிய ஜீவர்கள். அந்த ஜீவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவர்கள் சாதனம் செய்ய வேண்டும். மோட்சத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு யோக்கியதை இருக்குது. ஆனால் சாதனம் செய்யாமல் மோட்சம் எப்படி பகவான் கொடுப்பார்? ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, கையிலேயே டிக்கெட் இருக்குது, மொபைல்லையே டிக்கெட் இருக்குது. ஆனால் இவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலை. என் கையில் தான் டிக்கெட் இருக்கே, டிக்கெட் இருந்தால் போருமா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணும் இல்லையா? ரயிலில் ஏறி உட்காரணும் இல்லையா? அப்போ தானே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி மோட்சத்திற்கு செல்வதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு உங்களிடம் யோக்கியதை இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாதனம் செய்யணும். அந்த சாதனங்களை செய்து வைராக்கியம், பக்தி, ஞானம், உபாசனம், இந்த சாதனங்களை செய்தால்தான் உங்களுக்கு மோட்சம். மோட்சம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் சாதனம் செய்யுங்கோ, அப்புறம் மோட்சத்தை கொடுக்குறேன். அப்படிப்பட்ட மோட்சம்னா என்ன? மோட்சம் அப்படின்னா ஏதோ ஒரு லோகத்தில் போய் உட்கார்றது மோட்சம் இல்லை. முக்திஹி நைது சுகானுபூதிஹி. மோட்சம் அப்படின்னா நம்மளுடைய ஆனந்தத்தை நாமே அனுபவிப்பது. முக்தியோக்கியரான சஜ்ஜீவர்கள், நல்ல ஜீவர்கள், அவருடைய ஸ்வரூபத்திலேயே, ஸ்வபாவத்திலேயே ஆனந்தம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, நற்குணங்கள் இருக்கின்றன. ஆனால் நானாவிதமான ஆவரணங்களால், நானாவிதமான கெட்ட மனோபாவங்களால் நம்முடைய குணங்களே நமக்கு அனுபவத்துக்கு வரலை. அந்த பந்தங்கள், அந்த ஆவரணங்கள் பரிகாரமாகி எல்லாம் நிவர்த்தியாகி நம்முடைய சுகத்தை நாமே அனுபவித்தால் அதுதான் மோட்சம். மோட்சம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் விடுதலைன்னு அர்த்தம். விடுதலை அப்படின்னா நாம் இப்போ பந்தனத்தில் இருக்கோம், பெரிய ஒரு சிறையில் நாம் இருக்கோம். சம்சாரம் அப்படிங்கிற ஒரு சிறையில் நாம் இருக்கிறோம். அந்த சிறையிலிருந்து எப்போ நாம் விடுதலை ஆகிறோமோ அதுதான் மோட்சம். நீங்கள் எந்த லோகத்தில் வேணால் இருக்கலாம், வைகுண்டத்திலும் இருக்கலாம், ஸ்வேதத்வீபத்திலும் இருக்கலாம், அனந்தாசுரத்திலும் இருக்கலாம், ஏன் இந்த பூமியிலேயே ஸ்ரீரங்கத்திலே கூட இருக்கலாம். ஆனால் ஆவரணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, அஜ்ஞானம் இருக்கக்கூடாது, மித்யாஜானம் இருக்கக்கூடாது, ராக துவேஷங்கள் இருக்கக்கூடாது. எல்லா தோஷங்களையும் களைந்து குணமயமாக, ஆனந்தமயனாக, பிரகாசமயனாக எங்கே வேண்டுமாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட அவஸ்தை தான், இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் மோட்சம். முக்திஹி நைத சுகானுபூதிஹி. அப்படிப்பட்ட மோட்சத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? என்ன சாதனம் செய்யணும்?
ஒரே சாதனம் தான். அமலா பக்திஷ்ட தத் சாதனம், நிர்மலமான பக்தி. நவவித பக்தின்னு சொல்கிறோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், நவவித பக்தி. அந்த நவவித பக்தியிலையும் ஒரு தப்பு கூட இருக்கக்கூடாது. நவவித துவேஷம்னு இருக்குது. நவவித பக்தி எப்படியோ நவவித துவேஷங்கள் இருக்கிறது. அந்த நவவித துவேஷங்களை தவிர்த்து நவவிதமான பக்தியை நீங்கள் செய்தால் அதுதான் மோட்சத்திற்கான ஒரே பாதை. தவேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நானிய பந்தா அயனாய வித்யதே. மோட்சத்தை அடைவதற்கு எந்த பாதையும் இல்லை. எல்லா பாதையும் இப்போ நான் மூடியாச்சு. ஒரே ஒரு பாதை தான். நாராயணனை அறிய வேண்டும், அவனிடத்தில் பக்தியை செய்ய வேண்டும். பக்தி அப்படின்னா என்ன? அவனுடைய மகிமைகளை அறிய வேண்டும், அவனிடத்தில் நாம் ஸ்நேகம் செய்ய வேண்டும், பிரீத்தியை செய்ய வேண்டும். மாஹாத்ம ஜானபூர்வஸ்து சுதிருடா சர்வத்தோதிகா ஸ்னேகோ பக்திரித்தி புரோக்தா தயா முக்திர் ந சான்யதா. பக்தினா ஒரே டெஃபினேஷன் தான். அவனுடைய மகிமைகளை அறிய வேண்டும், அதுதான் மாஹாத்ம ஞானம்னு சொல்கிறோம். அவனிடத்தில் நாம் ஸ்நேகம் செய்ய வேண்டும், பிரீத்தியை செய்ய வேண்டும். எவ்வளோ பேரை நாம் அபிமானம் செய்கிறோம். பாரியா, புத்திரர்கள், ஸ்நேகிதர்கள், எவ்வளோ பேர் அபிமானம் இருக்கிறது. நம்ம மேலே நமக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது, ஸ்நேகம் இருக்கிறது. எல்லாத்தையும் விட நாராயணனிடத்தில் நாம் செய்யும் ஸ்நேகம், அது ஞானபூர்வகமாக அந்த ஸ்நேகம் இருந்தால் அதுதான் பக்தி. அந்த பக்தி தான் மோட்சத்துக்கு ஒரே சாதனம். மற்ற எல்லா சாதனங்களும் பக்திக்காக. நாம் தீர்த்த யாத்திரை போகலாம், ஹோமங்கள் செய்யலாம், ஸ்ரவணம் செய்யலாம், மனனம் செய்யலாம், நிதித்தியாசனம் செய்யலாம். எல்லா சாதனங்களும் பக்திக்காக. பக்தி ஒன்றே மோட்சத்திற்காக. இதுதான் எங்கள் சித்தாந்தம். அமலா பக்திச்ச தத் சாதனம். பிரமாணம்னா என்ன? பிரமாணங்களின் மூலமாகத்தான் பிரமேயங்களை நாம் அறிய வேண்டும், தத்துவங்களை அறிய வேண்டும். அப்படின்னா பிரமாணங்கள் முக்கியம். பிரமாணம்னா மூன்றே பிரமாணம்: பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகம. பிரத்யக்ஷம், ஐம்புலன்களால் நாம் என்ன அறிவை நாம் சம்பாதிக்கிறோமோ அதுதான் பிரத்யக்ஷம். அனுமானம், அனுமானங்கிறது தான் லாஜிக், சாதாரணமான யுக்தின்னு சொல்லுவோம். ஒரு புகையை பார்க்குறோம், புகையை பார்த்த உடனே அங்கே வந்து தீ இருக்கணும், தீ இல்லாமல் புகையாது, இதுதான் அனுமானம். அவருடைய முகத்தை பார்க்கிறோம், முகத்தை பார்த்து முகம் ரொம்ப விகாசமாக இருந்தது அப்படின்னா அவர் சந்தோஷமாக இருக்கார், இது ஒரு அனுமானம். அவர் முகம் வந்து வாடி போயிருந்ததுன்னா அவருக்கு ஏதோ வரி இருக்குது, ஏதோ அவருக்கு துக்கம் இருக்குது, இதை நாம் அறியறோம். இதெல்லாம் தான் அனுமானம். கடைசியானது ஆகமம். ஆகமம் அப்படின்னா நிர்தோஷமான வாக்கியம். எந்த வாக்கியமாக வேணால் இருக்கட்டும், லௌகிக வாக்கியமோ வைதிக வாக்கியமோ, இந்த மூன்று தான் பிரமாணமானது. பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம், இந்த மூன்றும் பிரமாணமானது. அக்ஷாதி திரிதயம் பிரமாணம். அகிலாம் நாயைக வேத்யோ ஹரிஹி. ஆரம்பத்திலையும் ஹரிஹி பரதரஹான்னு ஆரம்பித்தார். முடுக்கருப்பையும் அகிலாம் நாயைக்க வேத்யோ ஹரி. ஆம்நாயா, ஆம்நாயான்னா வேதங்கள். ஆம்நாயோ அனன்யதா பாட்டா. வேதங்கள் அபௌருஷேயமானது, யாராலும் இயற்றப்படவில்லை. வேதங்களை யாரும் ரச்சனை செய்து உங்களுக்கு கொடுக்கல. மகாபாரதத்தை வேதவியாசர் எழுதியிருக்கார், ராமாயணத்தை வால்மீகி எழுதியிருக்கார். அந்த மாதிரி வேதங்களை எழுதியர் யார்? வேதங்களை இயற்றியவர் யார்? யாரும் இல்லை. அனாதி காலங்களையும் எல்லா கல்பங்களையும் ஏகப்பிரகாரமாக ஒரே விதமாக இருப்பது தான் வேதம், அதுதான் ஆம்நாயம். எல்லா வேதங்களிலும் முக்கிய பிரதிபாத்தியமானவன் ஸ்ரீஹரி ஒருவனே, நாராயணன் ஒருவனே. வேதங்களில் ஒரு இடத்துல அக்னியை சொல்கிறார். அக்னிமீளே புரோஹீதம் வாயவாயாஹி தர்ஷத வாயுவை சொல்கிறார். இந்திரனை சொல்கிறார்கள், மித்ரா, வருண, அஸ்வினி, எவ்வளவோ தேவர்களே வேதங்கள் சொல்லலாம். ஆனாலும் நாமானி சர்வாணி யமாவி சந்தி தம்பை விஷ்ணும் பரம உதாஹரந்தி. எல்லா நாமங்களும் விஷ்ணுவையே குறிக்கின்றன. இந்திரனாலும் அவன் தான், அக்னினாலும் அவன் தான், வாயுனாலும் அவன் தான். வேறு தேவர்களும் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்தந்த பெயர்களும் கூட அவனைத்தான் முக்கியமாக குறிப்பிடுகின்றன. அவனுக்கு பிறகுதான் வேறு தேவர்களை அந்த சொற்கள் குறிப்பிடுகின்றன. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெங்கடேஷன் என்னை கூப்பிடலாம், கூப்பிடுறதுக்காக பேர் வச்சிருக்க, அவ்வளோதான். பேர் யாரையும் முக்கியமான குறிப்பிடுகிறது? பரமாத்மாவை தான். இப்படி எல்லா வேதங்களும், வேதங்களில் கர்மங்களை சொல்கிறா. கர்மகாண்டம்னு வேதத்தில் இருக்குது. கர்மம் கர்மம் கர்மம், அதாவது யஜ்யங்களை சொல்கிறா. தர்ஷபூர்ணமாசம்னு சொல்கிறா, அக்னிஹோத்திரம்னு சொல்கிறா, ஜோதிஷ்டோமா, வாஜபேயா, ராஜசூயா, அஸ்வமேத, எவ்வளவோ யாகங்களே சொல்கிறார். அந்த யாகங்களை எப்படி செய்யணும், என்ன திரவியம், யாரு தேவதா, எப்படிப்பட்ட அங்கங்கள் இருக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்டாக வேதங்களில் சொல்லுவாள். அதுதான் கர்மகாண்டம்னு சொல்கிறோம். அந்த கர்மகாண்டமும் கூட நாராயணத்தையும் சொல்கிறது. ஏன் கர்மங்களை யாருக்காக செய்கிறோம்? இந்த கர்மங்களை, இந்த கிரியைகளை, யஜ்ஞயாகாதி கிரியைகளை நாம் செய்வது அவனுடைய ஞானத்திற்காக, அவனுடைய பிரீத்திக்காக. அப்படி பார்க்கும்பொழுது கர்மகாண்டமும் முழுவதுமான கர்மகாண்டமும் கூட நாராயணனை தான் பரிவசானம் ஆகிறது. அகிலாம் நாயைக்க வேத்யோ ஹரிஹி. இப்படி மத்வசாஸ்திரத்துடைய எல்லா தத்துவங்களையும் ஒரே ஸ்லோகத்தில் வியாசராஜர் அப்படிங்கிற மகானுபாவர் எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட மத்வாச்சாரியார் வந்து, இப்போ நான் வாயுதேவர்னு சொன்னோம் இல்லையா, பிரம்மா வாயுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாயுதேவருடைய அவதாரங்கள் 3 அவதாரங்கள் இருக்கின்றன. ஹனுமான், பீமர், மத்வர் அப்படின்னு.
எங்களுடைய நம்பிக்கை அதுதான். அதுக்கு பிரமாணங்களும் இருக்கிறது. பலித்தா சூக்தம்னு ரிக்வேதத்தில் 2வது அஷ்டகத்தில் வருது. அந்த 2வது அஷ்டகத்தில் ஸ்பஷ்டமாக சொல்கிறார், தசப்பிரமதிம் ஜனயந்த யோஷணா. வேதத்திலேயே மத்வாச்சாரியருடைய பேரை சொல்கிறார். யதீமனு பிரதிவோ மத்வ ஆதவே குஹாசந்தம் மாதரிஷ்வா மதாயதி. ரிக்வேதத்தில் அநேக இடங்களில் மத்வர் அப்படிங்கிற பேர் இருக்குது. பூர்ணப்பிரக்யர் அப்படிங்கிற பேர் இருக்குது. வாயு புராணம், வாயு புரோக்த புராணம், கருட புராணம், வராக புராணம், அநேக புராணங்களில் மத்வாச்சாரியார் பற்றிய உல்லேகம் இருக்கிறது, குறிப்புகள் இருக்கின்றன. மத்வாச்சாரியார் பிறப்பதற்கு முன்னாடியே புராணங்களெல்லாம் எழுதியாச்சு. வேதவியாசர் புராணங்களை எழுதினது துவாபர யுகத்தில். அந்த துவாபர யுகத்திலேயே புராணங்களை எழுதுகிறப்போ இப்படி ஒரு மத்வாச்சாரியார்னு இப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னு அங்கேயே சொல்லியாச்சு. அதனால் மத்வாச்சாரியார் வாயுதேவருடைய அவதாரமானவர். அவருடைய முதலாம் அவதாரம் ஹனுமான் அப்படின்னு. அந்த ஹனுமான் அப்படிங்கிற அவதாரத்தில் ராமனுடைய சேவையை அவர் செய்திருக்கிறார். 2வது அவதாரம் பீமசேனா, பஞ்ச பாண்டவர்களில் பீமசேனர் அப்படின்னு. அவர் வாயுதேவருடைய அவதாரம், மாருத்தின்னு தான் அவரை கூப்பிடுறோம். அந்த பீமசேனர் கிருஷ்ணருடைய சேவையை செய்தார். 3வது அவதாரம் மத்வாச்சாரியார் ஆனந்த தீர்த்தர், பூர்ணப்பிரக்யர்னு கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட எங்கள் மத்வாச்சாரியார் வேதவியாசருடைய சேவையை செய்திருக்கிறார். ராம கிருஷ்ணா வேதவியாசான்னு பார்த்தா ஹனுமான் பீமா மத்வ. பிரதமோ ஹனுமன் நாம, தித்தீயோ பீம ஏவச்ச, பூர்ணப்பிரஜஸ்திருத்தீயஸ்து பகவத் காரிய சாதகா. இந்த ஸ்லோகத்தை நாங்கள் எழுதலை, இது புராணத்திலே இருக்கிற ஸ்லோகம். ஹனுமான் அவர் முதலாம் அவதாரம், 2வது பீமசேனர், 3வது மத்வாச்சாரியார் பூர்ணப்பிரக்யர் அப்படின்னு. அதனால் மத்வாச்சாரியார் அப்படிங்கிறவர் வாயுதேவருடைய அம்சமானவர், வாயுதேவருடைய 3ஆம் அவதாரமாக இருப்பவர். அவர் விஷ்ணு பக்தரிலேயே சிரேஷ்டமான விஷ்ணு பக்தர் அவர். அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷ்ணு சர்வோத்தமத்தை தன்னுடைய கிரந்தங்களில் இவ்வளவு சமர்த்தனம் செய்ய முடியுது. அதனால் மத்வாச்சாரியருடைய எல்லா கிரந்தங்களையும் நாராயணனுடைய ஸ்ரீ விஷ்ணுவுடைய குணங்கள், சர்வோத்தமத்துவம், குணபூர்ணத்துவம் பிரதிபாதனம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏகதேசம்தான். விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை மத்வசாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது சும்மா ஒரு சாம்பிள் சொல்ல முடியும் அப்படியே தவிர எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது எப்படி அப்படின்னா, உததி ஸ்நான சங்கல்பவத் சியாத். சமுத்திர ஸ்நானம்னு சங்கல்பம் பண்ணுறோம், சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறோம். என்ன ஸ்நானம் பண்ணுறோம்? சமுத்திரம் எவ்வளோ இருக்குது? நாம் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறது ஒரு 2 அடி 3 அடி பாகத்தில் தான் நாம் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறோம். ஆனால் சமுத்திரம் அபரிமிதமாக இருக்குது. அப்படிப்பட்டு தான் மத்வசாஸ்திரங்கிறது, இந்த சம்ஸ்கிருத சாகித்யங்கிறது, எல்லா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் சமுத்திரத்தை விடையும் அதிகமானது. நாங்கள் அதை படிக்கிறோம், ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா சமுத்திர ஸ்நான சங்கல்பத்தை போல எங்களால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு எங்கள் புத்திக்கு, எங்கள் அறிவுக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவுதான் எங்களால் முடியுமே தவிர அதை விட நம்மால் முடியாது. அதனால் இந்த விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை மத்வாச்சாரியார் வேறு சில தத்துவங்களை எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சங்கேபமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தமிழில் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமானது. நான் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் சம்பிரதாயத்தில் நாங்கள் கன்னடத்தில் தான் நாங்கள் பாடலாம் சொல்கிறது. பாடமாகட்டும், பிரவச்சனம், உபன்யாசமாகட்டும் எல்லாத்தையும் நாங்கள் கன்னட பாஷையில் தான் சொல்லுவோம். ஆனால் தமிழ் பாஷையில் உபன்யாசம் செய்கிறது அதுவும் செஞ்சுருக்கேன், ஒரு சில இடத்துல செஞ்சுருக்கேன். ஆனால் அவ்வளவு ஃப்ளூயண்ட்டாக எனக்கு தமிழ் பேச வராது. ஆனாலும் கூட ஆச்சாரியார் ரொம்ப பிரீத்தியுடன் அபிமானத்துடன் எங்களை கூப்பிட்டு இது மாதிரி உபன்யாசம் பண்ணணும்னு சொன்னார். அவருடைய அபிமானத்தின் பேரில் நான் இந்த 2 வாக்கு சுமங்களை குருவந்தரியாமையான பரமாத்மாவிடத்தில் நான் சமர்ப்பணம் செய்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தமிழே தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். இத்தனை நாள் பேசினது பூரா கன்னடத்தையா பேசினார்? இல்லை யாருக்காவது இவர் பேசின தமிழில் குற்றம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமான்னா? ஒரு கால் மொழியில் குற்றம் இருந்தாலும் பேசுகிற விஷயம் கிருஷ்ண விஷயமாக இருக்கிறதுனால அது உயர்ந்தது தான். எப்படி பாராயணம் நினச்ச பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் சிருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. பாகவத புராணம் சொல்கிறது, இந்த பாகவத புராணத்தை நீ தப்புந்தவருமா படித்தா கூட, பாராயணம் பண்ண தெரியல, சம்ஸ்கிருதம் தப்புந்தவருமா படித்தா கூட, ஆனால் சாதுக்கள் எப்படி எடுத்துப்பா அப்படின்னா அந்த சாதுக்கள் பரம போக்கியமாக ஏற்றுப்பா. அப்படி இருக்கச்சே மொழி ஒரு விஷயமே இல்லை நமக்கு. மொழிங்கிறது ஒரு விஷயமே இல்லை நமக்கு. முக்கிய விஷயம் எது அப்படின்னா நமக்கு பாவம்தான். அது மட்டும் இல்லை, தமிழ் நன்னா தான் பேசின்னு இருக்கேன், அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் ரொம்பவே நன்னா இருந்தது. என்னென்னா ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு வியாசராயருடைய ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டே பூர்த்தி பண்ணிவிட்டார். இப்போது சமக்கிரமாக இருந்தது அதுவே. ஏன் அப்படின்னா மத்வ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, சுருக்கமாக சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயந்தான்.
வாயு ஜீவோத்தமன், ஹரி சர்வோத்தமன். இந்த 2 விஷயம்தான் முக்கிய பிராணனான வாயு. அந்த வாயுவுடையதான அவதாரங்களை பற்றியும் எப்படி புராணங்களில் சொல்கிறது. ஏன்னா ராமானுஜர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே புராணத்தில் ராமானுஜரை பற்றி பத்தையாக ஸ்லோகம் இருக்கு. வியாசர் எழுதியிருக்கார். இப்படி ஒரு ஆச்சாரியர் வருவார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ரோ திருதீயஸ்து கலவு ராமானுஜோ பவிஷ்யதி. அனந்தனாக கிருதயுகத்தில் யார் இருந்தாலோ அவரே தான் திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக வந்தார், அவரே துவாபரயுகத்தில் பலராமராக வந்தார், அவரே கலியுகத்தில் நாயகனாக ராமானுஜராக அவதாரம் பண்ண போகிறார். பவிஷ்யத் காலத்தில் சொல்லிவிட்டார். இது மாதிரியான சில அவதாரங்களுடைய பிரமாணங்கள்லாம் சாஸ்திரங்களையோ அல்லது புராணங்களையோ வியாசரே அருளி செய்திருக்கார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மகான்கள். எதுக்காக தோன்றினா அப்படின்னா நம்மளெல்லாம் கரையேற்றுறதுக்காக அந்தந்த பிராந்தியத்தில் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற ஜீவர்களை ஆக்கர்ஷித்து அவளுக்கு சத்தான மார்க்கத்தை வைஷ்ணவ மார்க்கத்தை காட்டுறதுக்காக தான் இந்த கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு ஆதிசங்கரர், நம்மளுடையதான தமிழ்நாட்டுக்கு ராமானுஜர், கர்நாடக பிரதேசத்துக்கு மத்வாச்சாரியர், மகாராஷ்டிரா தேசத்துக்கு ஞானேஸ்வரர், குஜராத் போன்ற இடங்களுக்காக வல்லபாச்சாரியார், பெங்கால் முதலிய இடங்களுக்காக சைத்தன்ய மகாபிரபு, ஒடிசா போன்றதான இடங்களுக்காக சங்கரதேவர், பிருந்தாவனம் போன்றதுக்காக ஹிதஹரி வம்சர், நிம்பார்கர் போன்றவாழலாம். அயோத்தியில் அங்கே ஊபி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவாளெல்லாம் கரையேற்றுறதுக்காக ராமானந்தர் அப்படின்னு பலவேறு ஜெகதாச்சாரியர்களெல்லாம் ஏற்படுத்தி அந்தந்த பிரதேசத்தில் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம். இப்போ சொல்லிட்டு வந்தோம் அத்தனை பேர் இதுதான் சித்தாந்தம் பண்ணா. எல்லாருமே சித்தாந்தம் பண்ணால் அதை காலத்தின்படி எடுத்தோம்னா மூத்தவர் ஆதிசங்கரர், அடுத்தது ராமானுஜர், அதுக்கு அடுத்தது மத்வாச்சாரியர் அப்படின்னு வந்துட்டே இருக்கிறது இல்லையா. அப்படி காலத்தினால மூத்தவரான ஆதிசங்கரர், அப்புறமா ராமானுஜர், அப்புறமா மத்வாச்சாரியர். இருந்தாலும் சித்தாந்தங்களில் இது என்றைக்குமே 2 பேரலல் லைன், தண்டவாளம் 2ம் ஒரே போயிட்டே இருக்குமே தவிர அது ஒன்று சேரவே முடியாது. அப்படிங்கிறது தான் துவைத்தத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா 2ம் ஒன்றாகவே முடியாது. ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். ஆனால் அவன் சுவாமி, நம்ம அவனுடைய சொத்து, அவன் எஜமானன், நம்ம தாசர்கள். இந்த தாசர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இதே தான் ராமானுஜரும் சொல்லியிருக்கார். பின்ன என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி சிறு வேறுபாடுகளோடு பேசச்சே அவாவா பார்க்குற கோணம். ஏன்னா வேதாந்தம் அல்லது பிரம்மசூத்திரங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம். அவாவா பார்க்குற கோணத்தில் அவாவாளுக்கு இப்படி தெரியறது அப்படின்னு சொல்லி அவாவா சித்தாந்தம் படுத்தினா கூட, இப்படி பல பேர் சேர்ந்து சித்தாந்தம் படுத்தினாலும் ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்குது பிரம்மம், பரமாத்மா. இதுக்கெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எதோ வாச்சோ நிவர்த்த, அது மட்டும் இல்லை, நாயம் ஆத்மா பிரவச்சனே நலப்யா ந மேதையா ந பகுனா சுதேன. வேதமே சொல்கிறது, உன் மேதாவித்தனத்தினாலேயோ நீ பேசுகிற உபன்யாசத்தினாலேயோ பொழியறதுனாலையோ இதுக்கெல்லாம் பகவான் உட்பட மாட்டாம்பா, அகப்பட மாட்டாம்பா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால நாயமாத்மா பிரவச்சனே ந லப்யா, உன் பிரவச்சனத்துக்கெல்லாம் கிடைக்கிறவன் இல்லை. இந்த பிரவச்சனத்தை கேட்கறதுக்கு அப்போ என்ன பிரயோஜனம் வந்தால் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டேலேனா, கிடைக்க மாட்டான்றதுக்கு அர்த்தம் என்ன, இந்த பிரவச்சனத்தை கேட்டுட்டு இதோடு அப்படியே விட்டுட்டோமானா கிடைக்க மாட்டான். பின்ன என்ன வேதத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, இந்த பிரவச்சனத்தை கேட்டு அழகாக காது ஓட்டைக்கு நேரம் இந்த காது ஓட்டையை படைச்சிவிட்டார் பிரம்மா. இந்த காது ஓட்டை வழியாக வாங்கினதை இந்த காது ஓட்டை வழியாக விட்டுட்டோமானா பிரயோஜனம் இல்லை. நாயமாத்மா பிரவச்சனே ந லப்யா. இந்த காது வழியாக தொன்ன வழியாக வாங்கி அந்த விஷயத்தை உள்ள மனசில் போட்டு புத்தியில் போட்டு இறக்கி அதையே மேலும் மேலும் திருப்பி அவன் விசாரம் பண்ண உள்ளேருந்து குபீர்னு ஞானாக்னி கிளம்பும். அப்படிங்கிறதுனால உன் பிரவச்சனத்தினால மட்டும் கிடைக்கிறவல்ல, மேலும் மேலும் உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிர்கள் அப்படின்னார் நம்மாழ்வார். அதை அசப்போட்டு எப்படி இருப்பான் அந்த கண்ணன். ஐயோ கண்ணன்றாலே அவன் எப்படி இருப்பான் தெரியலையே, அவனை தானே பரபிரம்மம்னு சொல்லுது. நம்ம பாத்துக்கு வந்துடுவானா, நம்மக்கிட்ட வருவானா, நம்மளோட பேசுவானா, நம்ம கொடுக்குற வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுவானா அப்படின்னு அவங்ககிட்ட பிரேம வந்துடுத்துன்னா அதனை முடித்தார். இந்த பிரேம வந்துடுத்தானா அதுதான் பிரயோஜனம். இந்த பிரவச்சனத்துக்கு பிரயோஜனம் கிருஷ்ண பிரேம, இந்த கண்ணபிரான்ட்ட பிரேம, ராமன்ட்ட பிரேம, இந்த நாராயணன்னு சொல்லுங்கோ, அந்த பரமாத்மா கிட்ட மாளாத காதல் நமக்கு உண்டாகணும். அதுதானே பிரயோஜனம். அப்படி இருக்கச்சே அந்த மாளாத காதல் வந்துடுத்துனா அப்புறமா என்ன பண்ண தோணும்னா, அந்த கண்ணபிரானுக்கு நம்ம என்ன செய்வோம், அல்லது அந்த ராமனுக்கு நம்ம என்ன செய்வோம்னா என்ன செய்ய முடியும், சேவகம் தான் பண்ண முடியும். அதில் தானே கோபிகளும் அதை தான் கேட்குறார், லக்ஷ்மண சுவாமியும் அதுதான் கேட்குறார், ஹனுமாரும் அதுதான் கேட்குறார். கோபிகள் என்ன சொல்கிறா, நான் அசுல்க தாசிக்காக பாகவத புராணம் சொல்,
நாங்கள்லாம் சம்பளமற்ற வேலைக்காரியாக இருந்துட்டு கைங்கரியம் பண்ணுறோம், கிங்கரீஸ்மனோ அப்படின்லாம் பாகவத புராணம் அதை காட்டுறது. கைங்கரியம் பண்ணுறது தான் லட்சியம் அப்படின்னு கோபிகள் இருந்தா. ஏன்னா மாளாத காதல் பிரேமை. அந்த பிரேமை என்ன பண்ணுன்னா, ஏதாவது அவனுக்கு பண்ணணுமே, ஏதாவது அவனுக்கு பண்ணணுமே, நமக்கு சுவாமியாக இருக்காரே, நமக்கு எல்லா விதத்தையும் எஜமானராக இருக்காரே, அவருக்கு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னு எதையாவது ஒன்று பண்ணணும் போல இருக்கும். அதுதான் கைங்கரியம். கிம் கரோமி, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். சுவாமி நம்மாழ்வார் சொல்லார். யாருக்குன்னா, தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. அப்போ கைங்கரியம் பண்ணுறது தான் கோபிகள் கேட்டுண்டா. கிருஷ்ண பக்தியில் ராமாவதாரத்தில் இருந்துட்டா அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்ததே அப்படின்னு, நான் ராத்திரியாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், உள்ளூரில் அயோத்தியிலையாக இருக்கட்டும், காடு மேடுகளில் ராமர் போனாலும் பரவாயில்ல, எங்கே போனாலும் இந்த கைங்கரியம் பண்ணுவேன், அந்த கைங்கரியம் பண்ண மாட்டேன், இது கைங்கரியத்தில் ஒசத்தி, அது கைங்கரியத்தில் மட்டம் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாத, உங்களுக்கு மட்டும் பண்ணுவேன்னு இல்லாத சீதா பிராட்டியோடு சேர்ந்த ராமா, உங்கள் 2 பேருக்கும் இந்த மிதுனமான ஜோடிக்கு நான் எல்லா வித கைங்கரியமும் பண்ணுவேன். பவாம்ஸ்து சக வைதேகியா கிரிசானுஷு ரம்சத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்ததே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார் லக்ஷ்மண சுவாமி. அது மாதிரி பேசின்னு இருக்கிறவர் இல்லை ஹனுமார். இப்போ சொன்னார் இல்லையா, வாயு ஜீவோத்தமனில் ஹனுமாருடைய அவதாரம்னு. அந்த ஹனுமார் எப்படின்னா, நான் பேசுகிறவர் இல்லை, காரியத்தில் காட்டுறவர். ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் கைங்கரியம் பண்ணுவேன், நான் எங்கே இருந்தாலும் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு வாயால் சொன்னார். எங்களெல்லாம் கைங்கரியத்தில் சேர்த்துக்கோ கைங்கரியத்தில் சேர்த்துக்கோன்னு கோபிகள் சொன்னால், ஹனுமார் பார்த்தார், இந்த மாதிரிலாம் புலம்புறதா இல்லை, பலாத்காரமாக கைங்கரியத்தில் இறங்கணும் அப்படின்னா குபீர்னு கிளம்பிவிட்டார். லங்கைக்கே சத்ருபட்டினத்துக்கே போய் சீதாம்மாவை தேடின்னு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிவிட்டார் இல்லையானா, அதுதான் உத்தம ஜீவன். ஏன் அது உத்தம ஜீவன்னா, சொல்லி செய்யறதுக்கு பேர் கைங்கரியம் இல்லை, ஆசையாக இறங்கிவிடணும். இல்லை கைங்கரியம் என்ன கிடைக்கும், கைங்கரியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது, கைங்கரியத்தில் இறங்கிடணும். அது மாதிரி இருக்கிறவாளை இப்போ கூட அடியெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா இருக்கா அகிலா அக்கான்னு, எதுவுமே அவள்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், அவளை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாள். அப்படிலாம் இருக்கிறவாள்லாம் பார்க்குறோம். ஏன்டா நான் அப்படி இறங்கி பணி செய்யணும், உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் அப்படிங்கிறா இல்லையா. அந்த கைங்கரியத்தை பாரிக்கணும், அதை செய்யறதுக்கு ஆசைப்பட்டு செய்யணும், அதுவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நிஷ்காமியமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியம். அந்த கைங்கரியம்தான் நமக்கு லட்சியம் அந்த எம்பெருமானுக்கு. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த பெருமாள் பேரை நமக்கு வச்சுவிட்டதால நம்ம வெங்கடேசனாக ஆகிட முடியாது. வேங்கடத்துக்கு ஈசன்ற சொல்லுக்கு அர்த்தம் அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒண்டி தான். பார்த்த சாரதின்னு பேர் வச்சுவிட்டா நம்ம பார்த்தனுக்கு சாரதி ஆக முடியாது, நமக்கு பார்த்தனும் கிடைக்க மாட்டான். ஏன்னா அவரே நரனுடைய அவதாரம், பார்த்தன் நமக்கு கையில் கிடைக்க மாட்டான், அவனுக்கு போய் நம்மளால் சாரத்தியமும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒருத்தன் மீசியை முறிக்கிண்டு உட்காண்டிருக்கான் பார்த்த சாரதி திருவல்லிக்கேணி, அவர் தான். அப்படின்னா நம்ம ஆத்து பையனுக்கும் பார்த்த சாரதின்னு பேர் வச்சிடும். கடைசியில் கூப்பிட்றது பார்த்தான்னு கூப்பிடுவாளா சாரதின்னு கூப்பிடுவாளான்னு தெரியாது. ஆனால் பகவானுடைய நாமத்தை தான் வீட்டில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்லிட்டு போன போக்கில் முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்போ பகவானுடைய பேரை அல்லது தாயாருடைய பேரை தான் குழந்தை பிறந்தா வைக்கணும், நம்மளாக வைக்கக்கூடாது. நமக்கு தோணினதை ஒரு பேர் நமக்கு பிடிச்ச பேராக தூக்கி வச்சோன்னா அர்த்தம் இல்லாத போய்டும். பின்ன என்னடானா, நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு ஆச்சாரியர் இருக்கணும். அந்த ஆச்சாரியர்கிட்ட போய், சுவாமி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்திருக்கு, அதுக்கு பேர் வைங்க அப்படின்னா அந்த ஆச்சாரியருக்கு ஞான திருஷ்டியில் பார்த்து இந்த குழந்தை பிற்காலத்தை இப்படி விளங்கணும், அதுக்கு அர்த்தமுடையதான பேரை வைப்பா. நீ பாட்டுக்கு நியூமராலஜி பார்க்குறேன் அப்படின்னு இவாளே கம்ப்யூட்டரில் தான் பேரை செலக்ட் பண்ணுறா. அது கம்ப்யூட்டர் என்னென்னமோ சொல்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா ஜட்டில் பெயர் வை அப்படின்னு இங்கிலீஷ் டேர்ம் தான் அது சொல்லும். ஜட்டில் பெயர் வைனா உன் பிள்ளைக்கு ஜீப்ரான்னு பேர் வைப்பியா, நான் வரி குதிரைன்னு. எல்லில் பேர் வைனா லக்ஷ்மின்னு வைக்கலாமே, லில்லின்னு பேர் வைக்கிறா, லில்லின்னு பேர் வைக்கிறா, என்னென்னமோ வைக்கிறா பேர்கள்லாம் தாறுமாறுமா. இப்போல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு காவை போட்டுடணும். ஏதாவது ஒரு பேர் வச்சு அதில் கா அப்படின்னு போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கனிஷ்கா, தனிஷ்கா, குனிஷ்கா, ஒன்றும் அர்த்தமும் புரியாது. கான்னா குட்டின்னு அர்த்தம், கடைசி வைக்கிறது குட்டியாகவே தான் இருக்கும், பெருசே ஆகாது. அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வைக்கிறா இல்லையா. ஒரு பையனுக்கு பேர் ராவணன்னு பேர், ஒரு பையனுக்கு பேர் கேட்டால் இந்திரஜித்துன்னு பேர். இப்படிலாம் பேர் வச்சுருக்கிறதெல்லாம் நிஜமாகவே. ஹம்சலான்னு ஒருத்தி, கம்சலான்னு ஒரு பொண்ணுக்கு பேர். கம்சலான்னா என்ன அர்த்தம் புரியலையே. ஆம்பளையாக இருந்து கம்சலான்னு பேர் வைக்கிறா. ஏண்டானா எல்லாரும் அவாவாளுக்கு தோணினது புரிஞ்சதை வச்சுட்டு பேரை வச்சுடுறா, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறா. ஆனால் அதனால தான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் குவாலிட்டியே இல்லை, கேரக்டரே இல்லை, நற்பண்புகள் நல்ல குணங்களே இல்லாத இருக்கு.
சத்தான ஆச்சாரியர்கிட்ட போய் சத்தான திருநாமத்தை சூட்டச் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சூட்டினோமானா அந்த குழந்தைகள் வாயும் நன் மக்களை பெற்றுன்னு சொல்லும்படியா இருக்கும். அப்பேற்பட்டதான விஷயம். அதில் வாயு ஜீவோத்தமன் ஹரி சர்வோத்தமன்றதான மத்வ சித்தாந்தத்தில் ஒரே ஸ்லோகம் போரும் பர்யாப்தம். சமக்கிரமாக அதை வச்சுட்டே விஸ்தாரமாக சொல்லிவிட்டார் நம்ம சுவாமி. இது எவ்வளவு கேட்டாலும் ருச்சியாக தான் இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அவர் எண்ணிக்கையை வச்சுட்டு எத்தனை ஸ்லோகம் இருக்கோ, யாருக்கு அதிகமாக இருக்கோ தராசை போட்டு எடையை போட்டு பார்த்தா அதில் அதிகமாக இருந்தது கோடி கோடி அனந்தங்கோடி ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டவன் நாராயணன் ஒருவனே அப்படின்னு அதை கொண்டு அவர் சித்தாந்தம் பண்ணுறார். சுவாமி இந்த ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுவிட்டார். ஹரிதான் எல்லாத்தையும் பேசப்படுகிறான் அப்படின்னு சொல்லி இப்படியாக ஆச்சரியமான வைபவம். இந்த வைபவங்கள்லாம் கேட்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிது. ஆனால் அப்போ சொன்ன அவர் இந்த காதுக்கு நேரம் காது ஓட்ட இருக்கிறதால அப்படியே விட்டுடாதீங்கோ, இதை விசாரம் பண்ணுங்க. இவர் இப்படி சொன்னாரே, இது நிஜம்தானா, அப்படி தான் மத்வ சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கா? இப்படியாக இவர் இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டே அந்த தத்துவங்களெல்லாம் பூர்ணமாக அதில் பரதத்துவம் இன்னார் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி சொன்ன அழகு இருக்கே. பெருமாள் எதுக்கு அனுப்பிச்சார், உயிர் பிழைக்க வச்சு இவர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா நமக்கெல்லாம் இந்த மாதிரியான பரதத்துவத்தை கேட்கறதுக்காக தான். ஏன்னா பகவான் உயிரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் உயிரை கொடுத்து நமக்கு உயிரை கொடுக்குறான். அப்படி கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்தா கடைசியில் அதை துர்விநியோகம் பண்ணுறது மாதிரி சும்மா இப்போ பாரு சீரியல் பார்க்குறதும் டிவி பார்க்குறதும் சண்டை போடுறதே தான். தொணன்னு ஒவ்வொரு வீட்லேயும் உள்ளே போனால் சண்டை டிவியில் வருது. அந்த சண்டையே நம்ம பார்த்துன்னு கேட்டுருந்தால் நமக்குள்ளால சண்டை தான் வரும். ஏதாவது பகவத் விஷயம் பார்த்தா பரவாயில்ல. என்ன கேட்டால் டிவின்னு ஒன்று இருக்கவே கூடாது, அதை படைச்சதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் வருதே, பெருமாள் வராரே, திருப்பதி பெருமாள் வரார், ஸ்ரீரங்க பெருமாள் வரார், இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் வருதுன்னா எல்லாம் டிவி வழியாக வரும், பார்க்கலாம், நல்ல பொழுதுன்னு பார்க்கலாம். அது வழியாக அனுகிரகம் வராது, கிருபை வராது. நேராக போய் நின்று அடியன் வந்திருக்கேன்னு பெருமாள் எதிர்க்க போச்சதுன்னு அந்த பூர்ண கிருபை நமக்கு கிடைக்கும். அப்போ நேராக வந்து இங்கே உட்காந்து நீங்கள் இவரை நேராக பார்த்துட்டு உபன்யாசம் பண்ணச்சே அந்த சொல்கிற சுவாமி எல்லாரையும் பார்த்து சொல்லச்சே அவர் சொல்கிற வாக்கு அப்படியே உள்ளே போய் எல்லாருக்கும் இறங்கிறது சத்தியம். டிவியில் பார்க்கலாம், கிடைக்கலன்னா டிவியில் பார்க்கலாம் அந்த மாதிரி சத்து விஷயத்தை. ஆனால் நேராக உட்காந்து திருப்பதியில் நேராக போய் கூட்டத்துக்கு மேலே கோவிந்தா கோவிந்தான்னு கத்தின்ண்டே போய் பெருமாளை போய் பார்க்குறதுக்கும், அங்கேருந்து வீட்டில் உட்காந்து சோஃபா மேலே உட்காந்து கால் ஆட்டிட்டு கையாட்டிட்டு இப்படியே ஏதோ காஃபியை சாட்டிடணும் இப்படியே பண்ணிவிட்டு பெருமாள் வரார் எழுந்துள்ளார் அப்படின்லாம் சொல்லிட்டு வெறும்னா பார்க்குறதுக்கும் கிருபை கிடைக்குமா அப்படின்னா நேரம் தான் கிடைக்கும். அதுதான் சத்சங்கத்துக்கு மட்டும் நேரம் ஓடி வரணும், உற்சவங்களுக்கெல்லாம் நேரம் போகணும். அப்படிங்கச்சே அப்படி நமக்கு இந்த விஷயங்களை காட்டி கொடுக்கறதுக்குன்னே பெருமாள் அவருக்கு உயிரை கொடுத்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரமே அப்படி இருக்குது. அப்படிங்கச்சே அப்பேற்பட்டதான பாக்கியம் நமக்கு மத்வ சித்தாந்தம் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் அப்படிங்கிறது நிர்ணயமாயிருக்கு. அதுபோல் இங்கே சுவாமிக்கு மரியாதை பண்ணிவிட்டு அப்புறம் பூர்ணாகுதியில் கலந்துக்கு போவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். आनंदो ब्रह्मे दिव्यजानाते आनंदाद्येव कल्पिमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनंदं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्सेन महान् कीर्त्या।